சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். சிஎஸ்கே ஃபேன்ஸு சிஎஸ்கே ஃபைனல் உள்ள போனால் எல்லாருமே வந்து ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. பட் ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒரு வேற லெவல் ஆர்சிபியன்ஸ்னு காமிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. 18 வருஷம் கழிச்சு எங்களோட டீம் ஜெயிச்சு நானும் சந்தோஷப்படுறேன். R20 ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அண்ட் வந்து மீம்ஸ் அண்ட் எக்ஸட்ரா அண்ட் லாலிபாப் அண்ட் எல்லாமே வந்து அவங்க வந்து நம்மளை என்னமா கலாய்ச்சாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அண்டு ஆர்சிபி கப்பு அடித்த அந்த 3ஆம் தேதி ஒன்று ஆர்சிபி வார்சஸ் சிஎஸ்கே, ஒன்று மும்பை வார்சஸ் சிஎஸ்கே. மும்பை சப்போஸ் ஃபைனல் வந்தாங்கன்னா இவங்க மும்பை ஃபேன்ஸ் ஆரம்பிச்சுவாங்க. சப்போஸ் ஆர்சிபி வந்து ஃபைனல் வந்தாங்கன்னா ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 வீக்காக பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கர்நாடகா பெங்களூர் தான் நியூஸ் ஃபுல்லாக மட்டும் இல்லை, சோசியல் மீடியா ஃபுல்லாகவே நல்ல ஒரு பாதுகாப்பு போட்டுருந்தா இந்த 11 பேர் வந்து செத்துருக்க மாட்டாங்கன்னு அது நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம். 11 பேர் செத்து அந்த உயிர் கிரிக்கெட்டோட பெருசான்ற மாதிரி எனக்கு தோணிதே. ஸோ கைஸ், வெல்கம் பேக் டு சென்னை கல்ச்சர். ஐம் விக்கி. ஸோ இன்னைக்கு ஆர்சிபி ஃபைனல் வின் பண்ணதுலேருந்து எனக்கு இன்னைய வரைக்கும் மைண்டுக்குள்ளே ஒன்று ஓடிட்டே இருக்குங்க. கிட்டத்தட்ட 18 வருஷம் கழிச்சு ஒரு டீம் ஜெயிக்குதுன்னா அவங்களோட ஃபேன்ஸு எந்த அளவுக்கு இன்னும் வருஷம் நம்ம டீம் கப்படிக்காத ஒரு டீம் இந்த வருஷம் 2025 இந்த ஐபிஎல்லில் ட்ராஃபியை வின் பண்ணியிருக்கு. 18 வருஷம் கழிச்சு அவங்களோட டீம் ஆர்சிபியோட ஃபேன்ஸ் ஆர்சிபி வின் ஆகும்போது எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க நம்ம பார்த்துருக்கோம். ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒரு வேற லெவல் ஆர்சிபியன்ஸ்னு காமிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. 18 வருஷம் கழிச்சு எங்களோட டீம் ஜெயிச்சிருக்குன்னு ஆக்சுவலாக சிஎஸ்கே ஃபேனாக இருந்துக்கு நானும் சந்தோஷப்படுறேன். R20 நீங்கள் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இந்த சீசன் சிஎஸ்கே இல்லையா? சரி, ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுங்கள். சரி, இப்போ நான் இருக்குன்னா இந்த வருஷம் சிஎஸ்கே தோற்றிச்சுன்னா ஸோ செகண்டரியாக என்னோட டீம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். சிஎஸ்கே ஃபேன்ஸு சிஎஸ்கே ஃபைனல் உள்ள போனால் எல்லாமே வந்து ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. பட் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு அது நல்லாவே தெரியும். இந்த வருஷம் சிஎஸ்கே சரியாக வந்து ஆடலை. ஸோ ஃபஸ்ட் டீமாக வெளியே போயிருக்கு. ஆர்சிபி இந்த வருஷம் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. பட் 18 வருஷம் கழிச்சு ஜெயிச்சிருக்கு. ஃபேன்ஸ் எல்லாமே செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் பெங்களூர் மட்டும் இல்லைங்க, சென்னையில் இருக்க ஆர்சிபி வந்து வேறு லெவலாக கொண்டாடினாங்க. அது நான் ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தேன், இன்க்ளூடிங் மீ. ஸோ சிஎஸ்கே தான் இல்லையே, ஸோ ஓகேப்பா 18 இயர்ஸ் கழிச்சு விராட் கோலி ஆர்சிபி அடிக்கட்டுமே அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே ஃபேன்ஸ் மட்டும் இல்லை அதர் டீம் ஃபேன்ஸும் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இதெல்லாம் ஆர்சிபி ஃபேன்ஸ் தெரியுமா என்னன்னு தெரில. கப்பு ஜெயிச்சோடனே அவங்க வந்து ஒரு இருக்கலாம், கண்டிப்பாக ஒரு டீம் நம்மளோட டீம் ஜெயிக்குது. அதாவது சிஎஸ்கே ஃபேன்ஸாக பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து கப் வச்சிருக்கோம். மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கப் வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் தாண்டி ஆர்சிபின்ற ஒரு டீம் ஐபிஎல்ல ஒரு பிக் டீம். அந்த சிஎஸ்கே மும்பை ஆர்சிபி இந்த வரிசையில் தான் வந்து இந்த 3 டீமையும் கண்டிப்பாக வரும். ஏன்னா இந்த டீமை தான் ஃபேன்ஸ் எல்லாமே ஒரு பெரிய டீமாக பார்த்துட்ருக்கு. ஸோ ஆர்சிபி இது வரைக்கும் எவ்வளோ ஃபைனல்ஸ்லாம் வந்திருக்கு, குவாலிஃபைலாம் அட்டன் பண்ணியிருக்கு. பட் கப்பு அடிச்சதில்லை. ஸோ ஆர்சிபி இந்த எவ்வளோ வருஷம் வந்து இந்த ட்ராலாக இருக்கட்டும் அண்டு வந்து மீம்ஸ் அண்ட் எக்ஸட்ரா அண்ட் லாலிபாப் அண்ட் எல்லாமே வந்து அவங்க வந்து கலாச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி 18 வருஷம் கழிச்சு நம்மளை என்னமா கலாய்ச்சாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அண்டு ஆர்சிபி கப்பு அடித்த அந்த 3ஆம் தேதி ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே 4th அன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த ஹாப்பியை வந்து அந்த ஒரு நாள் என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து என்ஜாயே பண்ண போல எனக்கும் சரி எல்லாருக்கும் ஃபுல்ஃபில் ஆகவே இல்லைன்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த 11 பேர் சாவு விடுற அளவுக்கு கிரிக்கெட் வந்து அவ்வளோ பெருசானா கண்டிப்பாக இல்லைங்க. சரி, ஒரு டீம் ஜெயிச்சிருக்கு, 18 வருஷம் கழித்து ஜெயிச்சிருக்கு. கண்டிப்பாக அந்த டீம் வந்து சொந்த ஊருக்குள்ளே வரும்போது எல்லா ரசிகர்களுக்கும் வந்து ஒரு வேறு லெவல் வைப்பாக இருக்கும். கண்டிப்பாக அது நம்மளை எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். பட் அந்த கூட்ட நெரிசலில் முன்கூட்டியே நல்ல ஒரு பாதுகாப்பு போட்டுருந்தா இந்த 11 பேர் வந்து செத்துருக்க மாட்டாங்கன்னு அது நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 வீக்காக பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கர்நாடகா பெங்களூர் தான் நியூஸ் ஃபுல்லாக மட்டும் இல்லை, சோசியல் மீடியா ஃபுல்லாகவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதாவது 18 வருஷம் கழிச்சு ஜெயிச்சிருக்கு. எவ்வளோ அவமானத்தை பார்த்துருப்பாங்க ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம், எவ்வளோ கலாய் பார்த்துருப்பாங்க. அண்டு சிஎஸ்கே வார்சஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ் 2 பேரும் வந்து எப்பயுமே கலாய்ச்சிப்பாங்க. மும்பை ஃபேன்ஸு இந்த சிஎஸ்கே டீமுக்கு மட்டும் 2 டீம் இருக்குங்க. ஒன்று ஆர்சிபி வார்சஸ் சிஎஸ்கே, ஒன்று மும்பை வார்சஸ் சிஎஸ்கே. மும்பை சப்போஸ் ஃபைனல் வந்தாங்கன்னா இவங்க மும்பை ஃபேன்ஸ் ஆரம்பிச்சுவாங்க. சப்போஸ் ஆர்சிபி வந்து ஃபைனல் வந்தாங்கன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆரம்பிச்சுடுவாங்க.
ஆனால் இந்த வருஷம் 2025 ஆர்சிபி ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு சம்மன் ஸ்பெஷலுங்க. 18 வருஷம் கழிச்சு நம்ம டீம் வந்து கப் அடிச்சிருக்கு. வீடியோஸ்லாம் பார்த்தேன், பெங்களூர் வேற என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து லத்தி எடுத்து வந்திருக்காரு, அவரை தூக்கி ஒரு வைப் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த ஆர்சிபி மேலே ஒரு லாயல் ஃபேனாக இருந்திருப்பாங்க இப்போ நல்லாவே தெரியுது. கண்டிப்பாக எவ்வளோ தோல்விகள் அது 18 வருஷமாக பார்த்துருக்கோம். ஃபைனலில் கப் அடிக்காத ஒரு டீம், இன்னி வரைக்கும் பேக் வாங்காத ஃபேன்ஸ். ஸோ ஆர்சிபி தோட்டாலும் ஜெயிச்சாலும் ஆர்சிபி அந்த லாயல் ஃபேன்ஸுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணோம். அண்ட் தென் இந்த 11 பேர் இறந்துட்டு ரொம்ப கஷ்டங்க. ஆக்சுவலாக ஒரு சிஎஸ்கே ஃபேனாக இல்லை, நான் ஒரு இந்தியனா ஒரு ஹியூமன் பீங்ஸாக வந்து நான் சொல்கிறேன். இந்த 11 பேர் உயிரை விடுற அளவுக்குலாம் கிரிக்கெட் வந்து அந்தளவுக்கு பெருசானா கண்டிப்பாக அது எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு அது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் கூட இல்லைங்க, நம்ம இந்தியாவுக்குள்ளே நடக்கிற ஒரு ஸ்டேட்டுக்கான ஒரு மேட்ச். இது வந்து எப்படி பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ கர்நாடகா வர்சஸ் தமிழ்நாடுன்னு பார்க்குறாங்களா, இல்லை சென்னை வர்சஸ் ஆர்சிபின்னு பார்க்குறாங்களா, இல்லை இது ஒரு கிரிக்கெட் லெவலாக பார்க்குறாங்களா, இல்லை ஒரு ஸ்டேட் லெவலாக பார்க்குறாங்களா, இது எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு கண்டிப்பாக தெரியல. ஏன்னா இந்த 11 பேர் செத்துக்கு இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா மீம்ஸ் போட்டு கலாச்சிட்டு இருக்காங்க. ஒரு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ஆர்சிபி ஜெயிச்சு தான் மொட்டை அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அதாவது நம்ம தோனி அவரோட ஜெர்சி போட்ட ஒரு டிஷர்ட்டை வந்து எரிக்கிறாங்க. அந்த மாதிரி அசிங்கமாக பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஆர்சிபி ஃபேன்ஸ். ஸோ இந்த நடுவில் இந்த ஒரு 11 பேர் செத்துருக்காங்களே, அது நினச்சி பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியல. நான் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆர்சிபி ஜெயிச்சுது. பட் அடுத்த நாள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 11 பேர் செத்து அந்த உயிர் கிரிக்கெட்டோட பெருசான்ற மாதிரி எனக்கு தோணிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் எப்போ ஆர்சிபி ஜெயிச்சாங்களோ அதுலேருந்து மைண்டில் ஓடிட்டுருக்கு. அண்ட் ஆர்சிபி ஜெயிச்ச அந்த ஃபர்ஸ்ட் டே, அந்த 3ஆம் தேதி நைட் வரைக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. மறுநாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அது நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் தென் ஆர்சிபி ஃபேன்ஸ் 18 வருஷம் கப் வச்சிருக்காங்க. பிகாஸ் அந்த ஒரு டீம் ஐபிஎல் வரலாற்றில் கப் அடிக்கிற டீம், ஒரு நல்ல டீம், ஒரு ரெக்கார்டு வச்சிருக்க ஒரு டீம் வந்து கப் அடிக்காமல் இருக்கிறது ஆர்சிபி ஃபேன்ஸுக்கெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் அது நிறைவேறிச்சு. பட் இதெல்லாம் தாண்டி இன்னும் இந்த சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி அந்த ஃபேன்ஸோட அந்த கான்ட்ரவர்சி வந்து இன்னும் மாறவே இல்லை. 11 பேர் செத்தும் இன்னும் பற்றி சோசியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து நாங்கள் ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கேன்னு வந்து ட்ரால் மாற்றி பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுக்குன்னே தெரியல. உலகத்தில் எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருக்குது. கிரிக்கெட்டை நம்ம கிரிக்கெட்டாக பார்க்கணுங்க. அது ஒரு உயிரை உருற அளவுக்கு வந்து பார்க்கணுமான்னு எனக்கு தெரியல. ஸோ ஆர்சிபி 18 வருஷம் ஜெயிச்சிருக்குது சந்தோஷம் தான். பட் அட் த சேம் டைம் இந்த 11 பேர் செத்துதும் ரொம்ப கஷ்டம் தான் சொல்லுவேன். தயவு செஞ்சு கிரிக்கெட்டாக பாருங்கள். அது வந்து ஒரு ஸ்டேட், நாங்கள் எங்கள் ஸ்டேட் தான் அப்படிலாம் இல்லை. எல்லாமே ஒரு இந்தியாவுக்குள்ளே நடக்கிற ஒரு கிரிக்கெட். இது எல்லாமே வந்து என்டர்டைன்மெண்ட் கோர்ஸ் தான். தயவு செஞ்சு அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து திருப்பியும் வந்து நடக்காமல் பார்த்துக்கணும். ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு விசுவாசமான ஒரு ஃபேன்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க இந்த வருஷம். அந்த 11 பேருக்கு அவங்க ஃபேமிலி என்ன பண்ணும், அவங்க ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படும் நல்லாவே புரியுது. 18 வருஷம் கழித்து ஜெயிச்ச ஒரு டீம் 11 பேர் உயிரை விட்டுருக்காங்கன்னா இது கண்டிப்பாக வந்து கஷ்டமாக இருக்குது. அண்ட் தென் ஆர்சிபி ஃபேன்ஸுக்கும் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு 2 பேரும் வந்து அந்த ட்ரால் பண்ணுறதை நிறுத்துங்க. ஸோ விராட் கோலிக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, தோனிக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது. 2 பேருமே வந்து இந்தியன் கிரிக்கெட்டில் 2 பேருமே வந்து ஒரு பங்கு இருக்குது. ஸோ இவர் வந்து ஒரு ஓப்பனராக இருந்து விராட் கோலி வந்து பாகிஸ்தான் வர்சஸ் இந்தியா மேட்ச்லாம் எவ்வளோ பார்த்துருப்போம், அடித்து பயங்கர தம்சப் பண்ணியிருப்பார். அந்த இந்த சைடு தோனியை பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஃபினிஷர் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி சச்சினை பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் சொல்லலாம். ஸோ பெஸ்ட்டு ஓப்பனர்னு சொல்லலாம். ஏகப்பட்ட ஜாம்பவாங்கள் நம்ம கிரிக்கெட் பிளேயர்ஸில் இருக்கும். பட் இந்த ஒரு ஃபேன்ஸ் வந்து ஒரு கான்ட்ரவர்சினால் கண்டிப்பாக விராட் கோலி அவரே பார்த்துருந்தா கூட கஷ்டப்படுவார், தோனி பார்த்தா கூட கஷ்டப்படுவார். ஸோ கிரிக்கெட்டாக பார்த்தா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து மகிழ்ச்சியை வந்து அளிக்கும் தான் நான் நம்புகிறேன். இந்த 11 பேர் செத்துக்கு கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாமே ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸாக இல்லாமல் ஒரு இந்தியனாக வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ இது மாதிரி திருப்பியும் தொடங்கக்கூடாது. கண்டிப்பாக அது நான் தொடங்கக்கூடாது நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.